ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்தியா செஞ்சு குடுக்கறது, அதுவும் சட்டுன்னு எப்படி செஞ்சு குடுக்கறதுன்னு சொல்லிட்டு யோசனை இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான புதினா முட்டை சாதம் எப்படி செய்றதுன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, உங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா, 5, 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 ஸ்ட்ராண்ட் கொத்தமல்லி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே தனியா இருக்கட்டும். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமா ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். சாதம் செய்யும் போதே நான் அதுக்கேற்ற உப்பு போட்டுருவேன்றதுனால இப்போ முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா கூடயும் நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்கிற சாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான புதினா முட்டை சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்க.